அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அவருடைய பங்குக்கு ஒரு மிதியை மிதிச்சுட்டு போயிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தனிச்சு இந்த எலெக்ஷனில் போட்டி போட போகிறாங்களா. விஜயும் முக்கியமான தாவேகாவில் அறியப்பட்ட முகங்களான புஷி ஆனந்த் போன்ற நபர்களும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, பாஜக கூட கூட்டணிக்கு போகலையான்ற கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க ஒவ்வொன்றா பேச ஆரம்பிப்போம். முதல்ல சமீபத்தில் இந்த ஆதவ் அர்ஜுனான்ற நபர் எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் நடத்தினாங்க தாவேகா சார்பாக. அந்த இடத்துல பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டிச்சு, அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கு அவர் பயந்து பின்வாங்கிட்டாரு, ஆனால் விஜய்க்கு அந்த தைரியம் இருக்குது அதனால வந்தார்னு சொல்லி விஜயை பெருமைப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களை சிறுமைப்படுத்தி பேசினாப்புல ஆதவ் அர்ஜுனா. அதை தொடர்ந்து நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் நயினார் நாகேந்திரன், பாஜக அண்ணாமலை போன்ற பல நபர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அனில் குஞ்சுகளையும் ஆதவ் அர்ஜுனாவையும். அனில் குஞ்சுகள் வழக்கம் போல் கொஞ்சம் கூட தப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காமல் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. அதை விடுங்க ஒரு பக்கம். இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்களே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்ல வராருன்றத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க. அந்த அறிக்கைக்கு நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுறதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு புள்ளியை வச்சுருக்காரு. அந்த புள்ளி எதை குறிக்குதுன்னா தாவேகாவுக்கு எண்டு காடு இதுதான், முற்றுப்புள்ளி, முடிஞ்சது உன் சோழி அப்படின்றத குறிக்கும் விதமாக தான் அந்த பதிவு இருக்கு. முதல்ல அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தாவேகாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் நன்றி சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக போல்டு லெட்டர்ஸில் ஒரு விஷயம் டைப் பண்ணியிருக்காரு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். பெருசாக எதுவுமே இல்லை, பெருசாக எதுவும் டைப் பண்ணல, அப்படி எதுவும் இல்லை. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? டைம் எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அது பேசிக்கிட்டுலாம் இருக்காது. ஆனால் நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுக்கான பதிலை அது காத்திருந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரமான செய்கை. அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டைலாலேயே ஒரே மிதிச்சு தள்ளியிருக்காப்புல இந்த ஆதவ் அர்ஜுனான்ற நபரை. அப்புறம் வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், அப்புறம் அவரு ஜெய்ஹிந்த் போட்டிருக்காரு. ஓகே, வர இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு இருக்கு பாருங்க, எல்லை மீறி போயிட்டு இருக்கு. வரம்பு மீறின பேச்சு. நாவை அடக்கி பேசாம வாய்க்கு வந்தபடி அவர் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்காப்புல. யாரை பார்த்தாலும் ஆளுங்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியுடைய துணை முதலமைச்சர், யார் நீ வேணா வாடா, என் கூட வாடா, வேணா சண்டைக்கு வாடா பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப உரிமையில பேசுறது, இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆதவ் அர்ஜுனாவுக்கு. அந்த மரியாதை குறைவாக, தரக்குறைவாக பேசி ரஜினிகாந்த் அவர்களையும் அதே மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவரும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி கோவப்பட தான் செய்வாங்க. அதுவும் திமுக மிரட்டினதுனால ரஜினிகாந்த் அவர்கள் வரலன்னு சொல்றது அப்பட்டமான பொய். அப்படி ஒருத்தவங்க மிரட்டினதுனால அவங்க ஒருத்தவங்க வரல அப்படின்னு சொன்னா அவங்கள அது எவ்வளோ டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரே அறிக்கை தாங்க முடிச்சு விட்டுட்டார் இந்த ஆதவ் அர்ஜுனான்ற நபரை. ஒரு முற்றுப்புள்ளி, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும், அவ்வளோதான் இந்த அறிக்கை. போடு, தரமான அடி. சினிமாவில் கூட இப்படியெல்லாம் நம்ம சீன்ஸ் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தரமான செருப்படி வார்த்தைகளும் செருப்படியான ஒரு இதுவும். திரும்புகிற திசையெல்லாம் மிதி வாங்கிட்டு இருக்கானுங்க. திரும்புகிற திசையெல்லாம் இங்கே திரும்பினா இங்கே ஒரு மிதி, அங்கே திரும்பினா அங்கே ஒரு மிதி, இங்கே உடனே எங்களை எல்லாரும் மிதிக்கிறவங்க பாருங்க நண்பர்களே, மக்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை எல்லாரும் மிதிக்கிறதுனாலே நீங்கள் எல்லாரும் உங்களெல்லாம் எதுக்குடா மிதிக்கிறாங்க? காரணம் இல்லாமல் எல்லாரும் மிதிக்கிறாங்க. காரணம் இருக்குது. உங்களுடைய நடத்தை, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் காட்டுற அலப்பறைகள் எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு டார்கெட் பண்ணி எல்லாரும் மிதிக்கிறாங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிட்டீங்க. அவர் வேற டைரக்டாகவே பேரை மென்ஷன் பண்ணுறாரு. பேரெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இன்டைரக்டாக ஏதாவது பேசி ஏதாவது போட்டாங்க அப்படின்னு சொன்னாவே இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டைரக்டாகவே இவங்க தான் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. களத்தில் அது பயங்கரமாக எதிரொலிக்கும். பல பேர் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அறிக்கையை எடுத்து வச்சு போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்காங்க. களத்தில் இது பயங்கரமாக எதிரொலிக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸ் யாருமே தாவேகாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
இவனுங்க எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இப்படி ஒரு கட்சியை யாருமே பார்த்துக்க மாட்டோம். அதுலேயும் நடிகர்கள், முக்கியமான நடிகர்களுடைய ரசிகர்கள், நடிகர்களை யாருமே பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியும் பகச்சிக்க விரும்பாது. ஆனால் இவனுங்க சினிமாவில் எப்படி இருந்தானுங்களோ அதே மனநிலையிலே இப்போவும் இருக்கானுங்க. எதுக்கு எடுத்தாலும் போய் சண்டையை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவதூறு பரப்புறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களை குற்றம் சொல்லி என்னத்தையாவது சொல்லி நம்ம மட்டும்தான் மாஸ், மற்ற எல்லாருமே தமாஸ் அப்படின்னு இவனுங்களுக்கு வந்து அந்த காட்டக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அது சினிமா காலத்தை தொட்டு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கானுங்க. இதெல்லாம் இவனுங்களுக்கு தேர்தல் ரிசல்ட்டில் எதிரொலிக்கிறப்போ அப்போ புரியும். ஐயோ நம்ம எப்படி ஆணவம் பிடிச்சி போய் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போவும் புரியும்னு நினைக்கிறீங்க? புரியாது. அப்போவும் எதையாவது சொல்லுவானுங்க, இவங்க சதி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு உருண்டுக்கிட்டு வருவானுங்க. இது வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். சில கேஸுங்களை எல்லாம் திருத்த முடியாது, நாய் வாழ நிமித்த முடியாதுன்ற மாதிரி இந்த அணில் குஞ்சுகளை வந்து நம்ம திருத்த முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் செருப்படி வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அதுவும் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட செருப்படி வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. பொறு மிஷின் நிக்கட்டும், காலமே உன்னைய போட்டு புழக்குண்டா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. மே 4 தாவேக்காவுக்கு பால், அவ்வளோதான், கன்ஃபார்ம்டு. மே 4 தாவேக்கா தோல்வி அடைந்ததுன்னெலாம் நியூஸில் வராது. தாவேக்கா தோக்காது. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தாவேக்கா தோக்காதுன்றேன். படுதோல்வி அடையுங்க. தாவேக்கா படுதோல்வி அடைந்ததுன்னு செய்திகள் எல்லாம் வரும். காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நாள், அந்த காலம் காத்திருந்து வரக்கூடிய அந்த நாள்ன்றது மே 4 தான். இனிமேல் மேபி ஆதவர்ஜுனா கிட்ட இருந்து வருத்தம் தெரிவித்து அறிக்கை வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி அறிக்கை வந்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரஜினி அவர்கள் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டுருக்கணும். அப்படின்னா வருத்தம் தெரிவிக்கிறதா இருந்தால் ஆதவர்ஜுனா எப்போவுமே அது மண்டிடுறது தானே. ஏங்க நான் தெரியாமல் என்ன மெண்டலுங்க, நான் அதனால் அந்த பதிவை போட்டேன்னு எழுதுறது. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து அவதூறாக பேசிட்டு திமுக சதி அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டுறது. திமுக காரங்க தப்பாக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்றது. இப்படிலாம் வந்து திமுக மேலே அதை டார்கெட் பண்ணி விடுறது தானே இந்த ஆதவர்ஜுனாவுக்கு வந்து வரும். அதை கூட இன்னும் பண்ணலை. ஆகவே இனிமே அது வந்து எடுபடாது. களத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டாங்க. இவனுங்க என்ன எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இருக்கானுங்களே. அப்போ ஜெயிப்போன்னு எதை சொல்கிறானுங்க, எப்படி சொல்கிறானுங்க? அணில் குஞ்சுகள் மட்டும் வாக்களித்து ஜெயிச்சிருவானுங்களா இவனுங்க? சினிமாலையும் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. அஜித் சார் ரசிகர்கள், சூர்யா சார் ரசிகர்கள், கமல் சார் ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையும் வம்பு பண்ணுறானுங்க. சிவகார்த்தியன் அவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. அரசியல்லையும் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறானுங்க. வெளியே வந்தால் மக்களெல்லாம் சாகடிச்சு கொள்றானுங்க. அப்போ யார் தான் இவனுங்களுக்கு வாக்களிப்பாங்க? யாருக்கிட்ட தான் இவனுங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? எல்லா சைடும் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? மே 4 காக்கா பிரியாணி உறுதி. காக்கைகளுக்கு தன் குஞ்சு கருகி போச்சுன்ற கதையாக தான் இருக்கும் மே 4. இப்போவே கருகிருச்சு. 1996 ஜெயலலிதா அவர்கள் 4 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு துல்லியமாக சொன்ன மனுஷன் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு முற்றுப்புள்ளி வேற வச்சிருக்காரு. என்னென்னலாம் ஆக போகுதோ. புதுசாக ஒரு கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு வாக்கு விழணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்க்கக்கூடிய கட்சியை தவிர, அதை எதிர்க்கக்கூடிய கட்சியின் ஆதரவாளர்களை தவிர மற்ற எல்லாருடைய ஆதரவும் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி நினைச்சாதான் அந்த கட்சி உருப்படுமே. ஆனால் இவனுங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய தலையவே பகச்சிக்கிட்டு அவரை வந்து அவதூறாக பேசிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? இந்த வடிவேலு காமெடி இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா அப்படின்னு அணில் குஞ்சுகள் கேட்டாங்க. நீ சரிப்பட்டு வரமாட்டே போப்போ அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு தற்குறியா இருக்கீங்கன்னு. விஜய் ரசிகர்கள் விஜயை ஆதரிப்பதை விட மற்ற நடிகர்களையும் மற்ற நபர்களையும் வந்து அவதூறாக பேசுவதை தான் அதிகமாக பண்றாங்க. ஆனா இவனுங்க எப்பவுமே அப்படிதான் இருந்தானுங்க. மற்ற நேரங்கள் அப்படி இருந்தானுங்கன்னு பார்த்தா தேர்தல் நேரத்துல அதே மாதிரி தான் இருக்கானுங்க பாருங்க. அப்ப இவனுங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் துளியும் இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவனுங்களுடைய இன்செக்யூரிட்டியை போக்குறதுக்காக, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வரணுன்றதுக்காக கேவலமான இன்செக்யூரான எண்ணத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க மீண்டும் மீண்டும். அது கட்சி தலைவர் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஜெயலலிதா அம்மையார மூஞ்சிக்கு நேராகவே எதிர்த்தவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் விஜய்க்கு இருக்கா? இருக்கு. கை கட்டி நின்னது, கலைஞருடைய காலில் விழுந்தது, கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் தான் இருக்குது. அந்த வரலாறு தான் விஜய்க்கு இருக்குது. சரி, இந்த டாபிக் ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தனிச்சு தேர்தலில் போட்டி போட போகிறாங்களாம். என்டிஏ கூட்டணி இல்லைன்னு சொல்லி இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து இறுதி கிடையாது. எந்த நேரம் வேணால் என்ன வேணால் மாறலாம். அதனால இது இறுதி முடிவு கிடையாது. இப்போதைக்கு வந்து விஜய் போன்ற முக்கியமான நபர்கள், தாவேக்கால முக்கியமான நபர்கள் வந்து எங்கெங்க போட்டி போட போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு போறதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ அது என்ன, எதுக்காக கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இது பாஜகவுடைய திட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
பாஜக வந்து விஜயை வந்து கூட்டணிக்குள்ள இழுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு விஜய் வந்து என்னமோ கடுமையாக எதிர்த்து அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் தனியாக ஒதுங்கி தனியானாலும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அவர் வந்து அவருக்கான பொலிட்டிக்கல் இமேஜை வந்து இன்னும் அப்படியே அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஏதோ செஞ்சிருக்காருன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நரேட்டிவ் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அணில் குஞ்சுகள்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க, விஜய் அண்ணன் வந்து கூட்டணிக்கு போகல, விஜய் அண்ணன் எதிர்த்திருக்கிறாரு. பாஜக வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க நம்ம அண்ணனை, ஆனாலும் விடலை பாருங்க, அவர் உள்ள போகலை பாருங்க. ஏன்னா விஜய் அண்ணனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு அப்படின்னு அவர் தைரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கோமே நிறைய இடத்துல. இப்படியெல்லாம் இவனுங்க பேசுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் தான் இது. ஏற்கனவே சிபிஐ விஷயத்தில், கரூர் விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு சேர்ந்துக்கிட்டு நாடகம் போட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இப்போ கூட்டணி விவகாரத்துலையும் என்னமோ ரொம்ப இழுன்னு இழுத்து பார்த்த மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. என்னமோ விஜய் அப்படியே சனாதனத்துக்கு எதிரான அரசியல் அறுத்து தள்ளுன மாதிரியும், பார்ப்பனியத்துக்கு எதிரான அரசியல் அப்படியே நட்டை கழட்டி பண்ணுற மாதிரியும், பாஜகவை ஒரு கடுமையாக எதிர்த்து புடுங்கின மாதிரியும். இப்போ சமீபத்தில் இந்த கேஸ் சிலிண்டர் விவகாரத்தில் கூட பாஜக எதுவுமே பேசலை, தன்னுடைய படம் வெளியே வராததுக்கு எதுவுமே எதிர்த்து பேசலை, எதுவுமே பண்ணலை. அப்போ விஜயோடைய பாஜக எதிர்ப்பு எந்த லட்சணத்தில் இருக்குன்றது தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இவங்க செட் பண்ணக்கூடிய இந்த நரேட்டிவ்ல, இந்த ட்ராப்புக்குள்ள யாருமே போய் விழுந்துடாதீங்க. பரவாயில்லையே, பாஜக எதிர்த்து விஜய் வந்து களமாடுறாரு, பாஜக தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுக்க இவ்வளோ ட்ரை பண்ணியும் விஜய் அதுக்கு இடம் கொடுக்கலையே, பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எப்பவுமே எடுத்துடாதீங்க. முதல்ல இந்த தாவேகா தலைவர் விஜய் எங்கே போட்டி போட போறாரு, எந்த தொகுதின்னு கேட்டிங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் போட்டி போட போறார். பெரம்பூர் தொகுதி மக்கள்லாம் பெரம்பெடுத்து வெளுத்து அடித்து விரட்ட போகிறாங்க இந்த தற்குறியை. அடுத்ததா ஆனந்த், ஆனந்த், புஷி ஆனந்த் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதி. டி நகரில் டிவிக்கே போகிறாப்புல, டிவிக்கே தளபதி டிவிக்கே போகிறாப்புல. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலே ஒரு வில்லன், அந்த வில்லனுக்கு சிறப்பான பாடம் கற்பிக்க போகிறாங்க வில்லிவாக்கம் தொகுதி மக்கள். எம்ஜிஆர் காலத்திலேயே, எம்ஜிஆர் இருந்தப்போவே சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திமுகவுடைய கோட்டையிலே இவங்க 4 பேர் கிளம்புறாங்களாம். இவனுங்களை இந்த முறை தேர்தலில் அடிக்கிற அடியில் தவிழு கிழிஞ்சு தொங்கணும். நம்ம தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுங்க வந்து எதுக்காக சென்னையை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், என்ன தம்பி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே வந்து அங்கிட்டு இங்கிட்டு அலையதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு தான் நாங்கள் சென்னையை சூஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் தலைவருக்கு பெரம்பூரே எவ்வளோ தூரம் தெரியுமா, பெரம்பூர் அங்கிட்டு இருக்குது, அவர் பனையூர்லேருந்து பெரம்பூர் ரொம்ப கஷ்டம் தம்பி, அதுக்கு தான் தம்பி நீங்கள் இப்படிலாம் எங்களை திட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதுக்காகவா இருக்கும். ஏன்னா சோம்பேறிகளுங்க, சோம்பேறி பயலுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமாப்பா, சென்னை திமுக கோட்டை ஜெயிக்க முடியாதுன்னு எங்களுக்கு என்ன தெரியுமாப்பா, நாங்கள் வேறு வழி இல்லைப்பா, எங்களுக்கு இப்படிலாம் எங்களை பேசாதீங்கப்பா அப்படின்னு எனது காலில் அவ்வளோது கெஞ்சுவானுங்க. வாங்கடா வந்து விழுங்கடா அணில் குஞ்சுகளா. இந்த 4 பேர் புகைப்படங்களையும் பாருங்களேன், வாண்டட் லிஸ்ட்டில் இதை ஃபோட்டோவை போட்டு வச்சுருப்பாங்க, தேடப்படும் குற்றவாளிகள், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு 4 பேர் மூஞ்சி முகரைகளும். ஆகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு தாவேகா தற்குறிகளையும் ஆதவர்ஜுனாவையும் தூக்கி போட்டு மிதிச்ச இந்த மிதியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றியும், விஜய் வந்து பெரம்பூரில் போட்டியிட போகிறாப்புல, இந்த மாதிரி புஷி ஆனந்த், டி நகர், ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம், இந்த மாதிரி இவங்க போட்டியிட போகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு டெபாசிட் தேருமா தேராதா, இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.